வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. சினிமாவில் வர ஜேம்ஸ் பாண்ட் இல்லைன்னா நம்ம ஊர் படத்தில் வர மாதிரி உளவாளிகள் நிஜ வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? ஏன் ஒவ்வொரு நாடுமே கோடிக்கணக்கான ரூபாய் இதுக்காக செலவு பண்ணுது? ஒரு நாட்டுக்கு உளவாளிங்கிறது வெறும் ரகசியம் கிடையாது, அது அந்த நாட்டோட அஸ்திவாரம். இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாடு தன்னைத்தானே பாதுகாத்துக்க முதல்ல தேவையானது தகவல், அதாவது இன்ஃபர்மேஷன். பக்கத்து நாடோ இல்லைனா வேறு ஒரு நாடோ நம்ம மேலே போர் தொடுக்க திட்டம் போடுறாங்கங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்க உளவாளிகள் அவசியம். ஒரு நாட்டுக்குள்ளே அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க ரகசிய குழுக்களுக்குள்ள ஊடுருவி தகவல்களை சேகரிப்பாங்க. இவங்க கொடுக்குற சின்ன தகவல் கூட ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும். வெளிநாடுகள் நம்ம நாட்டோட அரசியலில் தலையிடுதா, இல்லைனா நாட்டுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்த யாராவது சதி பண்ணுறாங்களா? உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ரகசிய இயக்கங்களை கண்காணிக்கிறது இவங்களோட வேலை. அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்கிற சட்டவிரோத பண பரிமாற்றங்கள், ஆயுத கடத்தல் போன்றவற்றை தடுக்க உளவாளிகள் அந்தந்த கும்பலோடு ஒரு ஆளாக கலந்து வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ஆயுதத்தை விட பொருளாதாரம் தான் பெரிய சக்தி. மற்ற நாடுகள் என்ன மாதிரியான புதிய டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க? வணிக ரீதியாக ஒரு நாடு எப்படி முன்னேறுது? நம்ம நாட்டோட வர்த்தக ரகசியங்களை மற்றவங்க திருடாமல் இருக்கவும், மற்ற நாடுகளோட பொருளாதார திட்டங்களை தெரிஞ்சுக்கவும் உளவுத்துறை செயல்படும். மற்ற நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட பலவீனம் என்னன்னு தெரிஞ்சால் நாம் மேலோங்கி நிற்கலாம். அதிகாரப்பூர்வமாக பேச முடியாத விஷயங்களை உளவாளிகள் மூலமாக ரகசியமாக பேசி தீர்த்துப்பாங்க. அந்த நாட்டு தலைவர்கள் யாருக்கெல்லாம் நெருக்கம், அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு நாட்டால் சரியான வெளியுறவு கொள்கையை உருவாக்க முடியும். இப்போ எல்லாம் நேரில் போய் உளவு பார்க்கறத விட கம்ப்யூட்டர் மூலமாக உளவு பார்க்கறது அதிகமாயிடுச்சு. ஒரு நாட்டோட முக்கியமான சர்வர்கள், மின்சார கட்டமைப்பு அல்லது இராணுவ ரகசியங்களை ஹேக் பண்ணி திருடாமல் இருக்க இந்த சைபர் உளவாளிகள் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுறாங்க. உளவாளிங்கிறத விட நிழல் மனிதர்கள். அவங்க ஜெயிக்கிறப்போ யாருக்கும் தெரியாது, ஆனால் அவங்க ஒரு முறை தோத்தா அது அந்த நாட்டுக்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இவங்க பண்ணுற தியாகங்கள் வெளியுலகுக்கு தெரியாமலேயே போயிடும். ஒரு நாட்டின் கண்கள் மற்றும் காதுகளாக இவங்க இருக்கிறதுனால தான் நாம் நிம்மதியாக தூங்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.